வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் கோதுமை ரவை வச்சு கேசரி எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இதுவும் ரொம்ப ஹெல்த்தியானது, செய்கிறதும் ரொம்ப சுலபம் தான். அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி நான் இது கேசரி பண்ணுறதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். இதை ஒரு 2 தடவை நல்லா அலசிக்கோங்க. அப்போ தான் மேலே இருக்கிற உமி அந்த அழுக்கெல்லாம் வெளியே வந்துடும். நல்லா அலசிட்டு தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு ஒரு பேனில் போட்டு நல்லா அதை வறுத்து எடுக்கணும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அந்த ரவையில் செப்பரேட் ஆகணும், தண்ணி இல்லாமல். அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டிங்கன்னா ரவை நல்லா செப்பரேட்டாக ஆகும், ஒன்றில் ஒன்று ஒட்டாமல் வரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்த உடனே இறக்கிடுங்க. இப்போ இது ஒரு வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதே பேனில் ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரியும் திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தாச்சு. இதையும் தனியாக ஒரு பவுலில் வச்சுட்டு இப்போ அதே பேனில் 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். 1/2 கப்பு கோதுமை ரவைக்கு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அதெல்லாம் கொதித்த உடனே ரவையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷமும் நல்லா வேக விடுங்க. இது கொதிக்கும் போதே ஒரு 3 ஏலக்காவை நல்லா தூள் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. இந்த ரவை வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ 5லேருந்து ஒரு 8 நிமிஷம் போல் ஆகும். அது நல்லா வெந்த உடனே நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணும்னு சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதுக்கு சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. அந்த நாட்டு சர்க்கரை இதோட கரைஞ்சி நல்லா கெட்டியாகணும். அது வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. இந்த நாட்டு சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் கெட்டியான உடனே நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கெட்டியாகணும். நம்ம வறுத்த முந்திரியும் திராட்சையும் இந்த டைமில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துட்டே இருங்க. பேனில் ஒட்டாமல் வரணும். அது வரைக்கும் நீங்கள் கிளறி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ரெடி ஆகிடும். இந்த மாதிரி வந்தவுடனே இறக்கிட வேண்டியதான். இப்போ சுவையான கோதுமை ரவை கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹெல்த்தியான சம்பா கோதுமை கேசரி ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கனால டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.